சுவாமி, அந்த நெட்டையனும் குட்டையனும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதே, வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ற சொல்ல வேண்டாம். உழைப்பாளி படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். இது கும்பிடுங்க. எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஆஞ்சநேய சாமி, வடமலை சாத்துங்க. ஏன் சாமி, வடகில வெடி குண்டா வச்சுட்டு இப்படி போட்டு செக் பண்றீங்க? 4 வடை குறையிறது. நான் 2 சாப்பிட்டேன். கேட்டா தான் உண்மை வருது பாத்தீங்களா? அல்பம். சரி, அத விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு, உண்மைதானோ? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அத பத்தி என்ன, ஒண்ணும் தப்பே இல்ல. நேக்கு 6 பொண்ணு. 6 பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 6 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த வடமாலையை வச்சுங்க, இத புடிங்க, படிங்க. என்ன சாமி, அனுமார் மாதிரி வந்துகிட்டு இருக்கு? இதுல 1008 தடவை எழுதி இருக்கு, கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிட்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிட்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷனே. சாமி, எனக்கு அதே மாதிரி நடக்குமா? ஓ, கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி, இவ்வளவு பணம் வாங்கிருக்கீல்ல, எனக்கு ஏதாவது கூட தர்றேனே, தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது நாமம்? போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தினியா? டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே. டாக்டர், சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடறேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்னும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ், இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க டாக்டர்? சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிடுச்சு. மேரி, போய் தெர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு, பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே? இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம்? டாக்டர், இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேட்டு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கேன் டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இது வரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளைல, செல்ல பிள்ளைல, என் கண்ணு பிள்ளைல, நல்ல பிள்ளை. பக்கத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயா. குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நாகராஜன் ஐயா, நீ கத்தாத. நாகராஜன் மிரல்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லனை துரத்தும். இத ஜனங்க பார்த்து பார்த்து கை தட்டி திஷ்டி போட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்கேயும் நாத்த 2-3 நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாரா இருக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறதில்ல. உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பார். போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறதா கொஞ்சம் பாருங்க. வாயத்துற. பாம்பு வாயத்துறையா? சார் ஹார்மோனே வாசிக்கிற? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒன்னும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி, இந்த மருந்த கலை கூட. ஏன் சார், இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு காலை பாக்கணுமா? காமியா. இந்த பார். இல்ல, பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏன் சார், மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா?
தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில 3 வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்குறப்பா. இந்தா இத 3 வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாம்பு, இங்க போய் நான் வந்து கேட்டேன். அண்ணாத்தா, கம்பவுண்டர் அண்ணாத்தா, எங்க போயிருக்கோம் அது? யோ யோ என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூடையில இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு போடுச்சுப்பா. அதுக்கா இந்த கத்து கத்துற? அட புரியாம பேசாதப்பா, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்ல புடுங்கலையா? என்ன இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கானோ. யோ மகுடி ஊதியா? நான் மகுடி ஊதுனா பிசில் அடிக்கும். ஆமா இவர் பெரிய வித்துவானே. யோ ஊதி பாம்பு போடா பல்லேசி. முடியாது வா. ஐயோ எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேலாம் ஏறின்னு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட நீங்க வேற, இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா? பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கியா கீழே. நீங்க வேணா நெல்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்கலையா? ஐயோ பாம்பு! நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி, இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர், இன்னைக்கும் ஹவுஸ்ஃபுல், டிக்கெட் கிடைக்கல. ஐயோ நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா, ஸ்டெதஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனே, அத ரூம்ல வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம். கேரளா உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொரிவான்? நீ சொரிஞ்சு விடு. என்ன அது? இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. வேறே இவனுக்கு சலையில ஏத்து. பிரபுதேவ மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு 2 வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போ கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க, ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்போ? டாக்டர் இவர் பேர் நாகராஜன். நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு. முட்டையும் பால் தான் சாப்பிடாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல, நீ நல்லா கடிக்க போகுது. பாம்பு ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்போ செத்த கொடு. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது என்னமோ ஒண்ணு விழுந்திருக்கு. நாகராஜா, உனக்கு குளுக்கோஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ காரப்பா திருப்பிட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணம் இல்ல, உட்கார கூடாத இடத்துல உட்காந்துருக்கியே. ஐயோ உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னா என்கிட்ட பணம் இல்லையப்பா. ஐயோ ஐயோ காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். ஐயோ நல்ல பாப்புதான். என்னையா அப்படி போற? நீலாம் மனுஷனை காப்பாத்த டாக்டரா? அம்மா நரசம்மா, பாம்பு பாம்பு பாம்பு. என்ன இவ்வளவு கலாட்டா? பாம்பு 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 பாம்பு. நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்பல நான் பாத்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்மா வாரத்தை பார்த்தா பிடிச்சிருக்கணும் தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே. பாம்பா தப்பிச்சிட்டே. பாம்பு பாம்பு பாம்பு. இந்தாங்க சோப்பு. ஐயோ ஐயோ என்ன விடுங்க. தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையானான்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 புள்ளைங்க 2 மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேலதான் இந்த ஆசையெல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்கா பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாடுறேன். ஐயா சோப்பு தேடுறாரா?
என்னடி திடீர்னு இழைச்சிட்ட? செல்லம்மா செல்லம்மா மாமி நினைச்சிட்டீங்களா? பெரிய தமாஷா, பெரிய தமாஷா. ஐயோ மாரிமா. ஏய் என்னடி இது கோலம்? ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர? இல்ல மாமி, பெரிய தமாஷா நடந்து போச்சு. தமாஷா இருந்துச்சா? அம்மா, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா? அது உனக்கு தமாஷா இருக்கா? இல்ல மாமி, நான் போனா மாமா சோப்பு தர்றாரு. ஒண்ணு சொல்லிட்டு சரி, இல்ல சிரிச்சிட்டு சொல்லு. இல்ல மாமி, நீங்க நினைச்சிட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சிட்டாரா? ஐயோ, மனுஷன். அறிவு இருக்காடி உனக்கு? அவர்தான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? போ, வயசு பொண்ணா லட்சணமா நடந்துக்க. போடி. இது எங்கேயும் வெளியில சொல்லிட்டு இருக்காத, போ. உங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. என்ன செல்லம்மா அழுதுட்டு வர? ஒரு தமாஷன்னா உங்க அம்மா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. என்ன தமாஷு? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த தமாஷன்னா உங்க அம்மா என் காலை பிடிச்சி திருவிட்டாங்க. கர்மம் இதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காதப்பா. இதுக்கு என்னாச்சு? இதுக்கு நாளைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். போன் பண்ணுங்க. எங்க நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. ஒரு தமாஷன்னா நாட்டுல ஜனங்க போட்டு அடிப்பாங்களா சொல்லுங்க? யார் அடிச்சா? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, தற்செயலா நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அது சொன்னா உங்க அம்மா அடிக்கிறாங்க, உங்க தப்பி திட்டுறாங்க. நான் நேத்தவனே அடி பிச்சிருக்கணும், விட்டது தப்பா போச்சு. போ, வாய முடிட்டு. ஐயோ மாரிமா, கேப்பார்லாதவங்களை இப்படிதான் போட்டு அடிப்பாங்க, திட்டுவாங்க. நான் எதுக்கு பிறந்தேன் காண்டவன்? என்னடா ஏன்டா கண்ணு அழுவுற? இல்ல, ஒரு தமாஷ் சொன்னதுக்காக அந்த அம்மா போட்டு நாச்சிட்டாங்க. அவங்க பெரிய பிள்ளை திட்டாரு, சின்ன பிள்ளை திட்டாரு. நீங்க என்ன திட்டுமோ திட்டிருங்க. இல்ல, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. சொன்னா எல்லாரும் திட்டாங்க. எப்படி கட்டி பிடிச்சாரு? ஐயோ, ஒருத்தரை கட்டி பிடிச்சதுக்கே இவ்வளவு கலாட்டா. உன்னை கட்டி பிடிச்சிட்டாரு, என்ன அம்மாப்போ? மாமா உன்னை கட்டி பிடிச்சதுனால எல்லாரும் உன்னை திட்டினாங்க. என்ன நீ கட்டி பிடிக்கல இல்ல, கொமட்டிலே குத்துவேன். உன் மாமா கொடுத்து வச்சவரு, எனக்கு அந்த குடிப்பணம் இல்லையே. இதுக்கு என்ன கேடுதுக்கு குண்டு? என்ன செல்லம்மா? ஐயோ, உங்ககிட்டதாமா இன்னும் நான் ஒப்பாரி வைக்கல. மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாருமா, என்ன கட்டி பிடிச்சிட்டாருமா. அந்த தமாஷ் சொன்ன இந்த வீட்டுல எல்லாரும் என்ன அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இதுக்கு போய் லூசுங்க. அவங்கதான் லூசு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த பிரச்சனை நம்மள தேடி வந்திருக்கு. மாமாவை என்ன செய்யறோம் பாரு. ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. எங்களுக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. செல்லம்மாவும் சொல்ல கூச்சப்படுறா. அவ கூச்சப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லையா வனஜா? ஆமா மாமா. நீங்க சொல்லுங்களேன். அது ஒண்ணு இல்ல மாமா, செல்லம்மாவோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணமா, அதனால அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணுமா. இவ்வளவு தானே? என்ன வந்து பாக்க சொல்லுங்க, நான் தரேன். மாமா, நீங்க பணம் தரப்போற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தெரிஞ்சா புடிங்கிட்டுருவாங்களா? இல்ல மாமா, செல்லம்மா வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆமா. அது மட்டும் இல்ல மாமா, அவ உங்களுக்கு ஐஸ் வாட்டர் தந்ததுனால வீட்டுல எல்லாரும் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க மாமா. அதனால நீங்க பணம் தரப்போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செல்லம்மா வேலையை விட்டு வெளியில அமிச்சாலும் அமிச்சிருவாங்க. கரெக்ட்டுமா. அவ பாவம் வெகுளி பொண்ணு, அதனால அவளை யாருக்கும் தெரியாம ரூமுக்கு வர சொல்லுங்க, நான் பணம் தரேன். சரி மாமா. தேங்க் யூ மாமா. இப்போ மாமா ரூமுக்கு போறீங்க? ஆமாமா. ஏன் அத்தை, ஆண்டவன் பக்தர்களை தான் அதிகமா சோதிக்கிறோம். மாமா குடிப்பழக்கத்தை விடணும்னு நீங்க கோயிலுக்கு போன நேரத்துல இங்க என்ன சொல்ற? ஐயோ, அது என் வாயால நான் எப்படி சொல்றது? கிரி, நீயே சொல்லு. நீங்க போன உடனே மாமா ரூம்குள்ள போன செல்லம்மா இன்னும் வெளியே வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை. ஐயோ, வந்துட்டாலே கடவுளே, எனக்கு சிப்பி போறமே. என்ன மாமி, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா மாமி? முருகங்களுக்கு போயிட்டு வந்தீங்களா? எதுக்கு நீ சிரிக்கிற? இங்க நடந்தது நினைச்சா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நில்லடி. என்னடி இது? பொட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. கலைச்சிட்டாளே? யாரு? ஐயோ கடவுளே, சொல்ல முடியாதே. கையில என்னடி? இதோ வளையல. அந்த கையில என்ன? ஒரு நிமிஷம். இதோ எடுத்துட்டாளே. ஐயோ, பணம். ஏதுடி பணம்? மாமா கொடுக்கலையே. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்குடி மாமா உனக்கு பணம் கொடுத்தாரு? ஐயோ,
வெளியே சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் கேக்குறாங்களே மாரிமா. வெளியில சொல்ல முடியாத விஷயமா? ஆனந்து, ராஜா எங்கடா போயிட்டீங்க? இங்க வாங்கடா. அவளை கூப்பிடாது, என்ன சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இடிச்சு விடுவேன். என்னம்மா என்ன ஆச்சு? ஐயோ, இனிமே ஆகிறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம குடும்பத்தோட பேரை சொன்னாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்களே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சு போயிடுமே. என்ன விஷயம்? என்ன விஷயமா? செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன விஷயம் நான் கேட்கறேன். ஐயோ, இந்த கழவனுக்கு இப்படியா புத்தி கெட்டு போனோம். மாமாவை கிழவன் சொல்றீங்களா? அவரு உன் கண்ணுக்கு கிழவனா தெரிய மாட்டாருடி, தெரிய மாட்டாரு. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, நடந்தது என்னன்னு சொல்லாம கத்திக்கிட்டே இருந்தா எப்படி? ஐயோ, நடந்தது எப்படா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. ஏன் மாமி என்ன வெளியே போய் சொல்றீங்க? இங்க இருந்து வெளியே போயிட்டா அவர் மாதிரி ஒரு அன்பான மாமா கிடைப்பாரா? உங்களை மாதிரி ஒரு மாமி எனக்கு கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாடி, கிடைக்க மாட்டா. என்ன மாதிரி ஒரு இழிச்ச வாய் உனக்கு கிடைக்கவே மாட்டா. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா பட்ட பகல்ல பெருமாளே. மாமி, ராத்திரி என்ன நீங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க, பகல்ல தான் வெளியே போறீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்? இப்ப புரியுதாடா என்ன நடந்ததுன்னு? என்னம்மா ஏதோ வளர்ற? இல்லடா தம்பி, அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு. அம்மா இப்படி வா. என்ன நடந்தது? உண்மையா சொல்லு, சொல்லு. சொல்லி தொலைய. பாருங்க சின்ன டாக்டர் மாமா, ரொம்ப மிரட்டினீங்கன்னா அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன். எனக்கு ரகசியத்தை அடக்க முடியாது. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்லிடுறேனே, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இந்த அசிங்கத்தை கேட்டு வேற சொல்லுமா? அவ ஒண்ணும் சொல்ல வேணாடா, அவளை கழுத்து பிடிச்சு தள்ளுடா. என்ன மாமி, நான் சொல்ல மாட்டேன்னா நீ சொல்லிட்டே நீ இப்ப நான் சொல்லுவேன்னா சொல்ல வேணாங்கறிய? இல்ல நான் சொல்லுவேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், முதல்ல இடத்த கிளம்பு. சொல்லிடுவேன் மாமா. வீட்டை விட்டு கிளம்பு. ஐயோ, என்ன சத்தம் இங்க? முதலாளி மாமா, எல்லாரும் என்ன வெளியே போக சொல்றாங்க. ஏன்டா அவளை வெளியில போக சொல்றீங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு அவளை பிடிக்கல, அதனால வெளியே போக சொல்றோம். எனக்கு அவளை பிடிச்சிருக்கடா. அவதான் எப்ப பார்த்தாலும் மாமா உங்களுக்கு என்ன வேணும், மாமா உங்களுக்கு என்ன வேணும் விழுந்து விழுந்து கவனிக்கிறா. உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா? கேட்டீங்களாடா? எனக்கு வயசாயிடுச்சான். அவதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாளா. செல்லம்மா. என்ன மாமா? நீ இப்ப வெளியில போறியா இல்லையா? அவ வெளியில போக மாட்டாடா, இங்கதான் இருப்பா. அப்ப அவ இருக்கட்டும், நான் போறேன். அம்மா, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்னமா வேலை? நானும் வரமா? அண்ணே, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். என்னங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்களா? அதான் இந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நீங்க யாரும் வெளியில போக வேண்டாம். நான் வேணும் அவுட் ஹவுஸ்ல போய் தங்குறேன். உங்களுக்கு இஷ்டம் தான் அங்க வந்து பாருங்க. அப்பா, வர வர இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு. கூப்பிட்டது தப்பா மாமா, மாமா மாமா நில்லுங்க முதல்ல மாமா. ஐயோ மாமா கூப்பிடுங்களேன். எல்லாம் உன்னால வந்தது. இத பாருங்க மாமா, ரொம்ப மிரட்டாதீ. என்னால இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வேணாம். நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். இந்த உங்க கூட இங்க வச்சிருக்கேன். நமஸ்காரம். ஐயோ, அங்கேயும் போறாளடாவா? அட போட்டு விடுமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ வாமா. அழகாமா? அவர் எவ்வளவு தூரம் தான் போறாரு நானும் பாத்துறேன். அதான் அவுட் ஹவுஸ் வரல போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ, என் நிலைமைய பாத்தீங்களாம்மா? ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உங்க மனசு படுற வேதனை மாமா ஃபேக்டரியில வேலை செஞ்சவள வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தப்பவே நான் பட்டுக்கப்பட்டேன். ஐயோ அத்தை, இனிமே இந்த வீட்ல வேலைக்காரியே வேண்டாம் அத்தை. எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். சார், நான் குப்சாமி பேசுறேன். நான் ராஜா பேசுறேன். அண்ணல சார். அண்ணனா அண்ணன். அந்த ஆள் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாரியா? வலிக்கு விழுந்தாரா? சாரி சார், மூஞ்சி வச்சு போட்டுச்சா? யோ, டாக்டர் வர கொஞ்சம் நேரம் ஆகும். பக்கத்து கடையில போய் டீ விட்டு வாங்க. ஏன் சார்? அட நடக்க கூடாது, நடந்து போச்சியா? என்ன ஆச்சு? டாக்டர் பாத்ரூம்ல. குப்புசாமி. குட் மார்னிங் சார். என்னையா சொல்ற? பாத்ரூம்ல? எனக்கு எல்லாம் தெரியும் சார். பாத்ரூம்ல போய். உனக்கு எப்படியா தெரியும்? உங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார். பாத்ரூம்ல. குப்புசாமி. என்ன சார் அனுமார் பக்தங்கிற? பாத்ரூம்ல. குப்பு. சார், இதெல்லாம் வீட்டு விட்டு நடக்கிறதா இருந்தாலும் நீங்க பாத்ரூம்ல. குப்பு. என்ன சார் மாங்குன்னு வளர்ந்துருக்க? பாத்ரூம்ல போய். என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஜாக்கிரதை நடந்து போயிருந்தா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பாத்ரூம்ல போய். வாய முடியா? ஏதோ எதிர்பாராம நடந்த விஷயத்தை என் தம்பி எல்லாத்திலையும் சொல்லி என்னை அவமானப்படுத்தானா? அவனை இப்ப என்ன செய்யறான் பாரு. டாக்டர், என்னையா நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டும் போது நீ நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டினா உங்க அண்ணன் எட்டி பார்த்தான்னு சொல்லு. வாங்க வேலையை பார்த்துட்டு. கம்பவுண்டரியா? என்ன மனசாமி? மாடு சென பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. போயிட்டு அப்புறம்
அப்பா ஆஞ்சநேயா எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர் யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சநேயர் தானே, மனுஷன் நுழையலாமே. உன்னை யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமன்னு சொல்லி என்னையா சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயர் கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்யா. யோ ராவுத்தர, வியாதி உனக்கா குதிரைக்கா? 2 பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது, இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க. குதிரை மட்டும் இவர்த்த காமி. நான் அவசரமா போனேன், 2 பேருக்கு இவரே பாத்துறட்டுமே. யோ குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி ஊத்தி பாரு, பிச்சுட்டு போகும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. யோ இங்க நீ டாக்டரா நான் டாக்டரா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு இன்ஜெக்ஷன் போறோம், எல்லாம் சரியா போயிடும். ஓ அந்த டெலாமிஷன் எடு. சார் மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சளை கூட. இதுலயும் தகராறா? குப்புசாமி இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்கேன், என்ன மீறி இது ஓடிடுமா? குதிரை ஓடியா? டாக்டர் குதிரை ஓட தெரியாதியா? என்ன கமெண்ட் இருக்கா? போய் புடியா. கவலைப்படாங்க சார், பீச்ல ரவுண்ட் அடிக்கிற குதிரை 3 ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். நான் பிடிச்சா நிக்காதியா? அது 3 ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முதல் ரவுண்டு. என்ன முதல் ரவுண்டு? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. 2வது ரவுண்டுக்கு எப்படி வர போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், ஆஞ்சநேயா 2 அது எனக்கு தெரியுது. 3வது ரவுண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடி பற்ற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. நல்ல வேலை நான் வீட்டுக்கு போயிட்டேன். புடியா புடி. புடி 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 புடி. ஆஞ்சநேயா குதிரை நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு, இறங்குங்க. கட்டிமே முடிச்சியா? மெதுவா 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 இறங்க. ஒன்னும் அடிக்கடி படலையே. டாக்டர் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு 5 ரூபா செலவா இருக்கும். ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். யோ நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த. ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. சொல்றா. என்ன உப்பு கட்டுது சார்? இதுவா குடிச்சீங்க? என்னையா உமற்ற? என்னத்த குடிச்சா? நான் குடிச்சனா? நீங்க தான் என்னையா சொல்ற? குடிக்காத எனக்கு எப்படி உமட்டுற? குடிச்ச உங்களுக்கு. யோ என்னையா சொல்லியா? சார் நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்டுக்காக கொண்டாந்தறே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா? 2க்கு என்ன சார் வித்தியாசம்? சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். கம்பவுண்டரையா? யார் மாடசாமியா? ஆமா, மாட்டு மூத்தன் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் கொண்டா. எதுக்கு? குடிக்கத்தாயா? குடிக்கவா? அட போயா. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியே நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுறிய. புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா. பல்லாலே தேங்காய் திருக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாகட்டும். என்ன வியாதி? எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர்,
கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேட்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்பா உன் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. சொல்லியா? அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை என்கிட்ட நடக்காது. விடுங்க, என்ன விடுங்கறல. யோ, சொல்லியா? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்னன்னா? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான். ராமநாதனுக்கு 2 பையங்க போல இருக்கு. ஆமா, ராஜா, ஆனந்த். இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்குவோம். நான் ஆனந்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானா? உன் வயசு எந்த வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பார்க்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போடா. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது. உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். Dress பார்த்தா MTVல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு. இவ்ளோ நாத்தமா இருக்கு. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கான். அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது? கரடிக்கு சென பிடிக்கணுமா? யோ, பையா போன. என்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார். வாங்க உட்கார். தேங்க் யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோள்லயே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பவுண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கறது நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரத்துல படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பவுண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே, உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தர். பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் சிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா டர் ஆயிருவாரு, பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா. அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க, எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன். ஓ டேய் குப்புசாமி, யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன
சாமி? அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? ஐயோ அப்பா. செக். வெரி குட்னா. பா வசமா மாட்டிக்கிட்டீங்க. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சா ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா. ராஜா வசமா மாட்டிச்சு. இனிமே நீங்க எங்கேயும் நகர்த்த முடியாது. அங்க ராஜா மாட்டிக்கிச்சு, இங்க ராணி மாட்டிக்கிச்சு. சித்தப்பா, பெரியவனுக்கு பொண்ணு பாத்துருக்கேன், முதல்ல இத பாருங்க. நல்ல காரியம் செஞ்சுடா. அப்பா இது ரோஜா தான். ஆமா, இது ரோஜா, அது மீனா. அண்ணா உனக்கு ரோஜா ஓகேயா? எனக்கு மீனா ஓகேப்பா. நான் உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதா இல்ல. ஏன்னா எல்லாமே ஒரே நடிகைங்க போட்டோவா இருக்கு. இதுல பொண்ணு போட்டோ இல்ல. இதுல இருக்கிற நடிகைகளை விட அழகான ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன். நீங்க ஊன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன எனக்கு கல்யாணமே வேணாம்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அப்ப எனக்கு பிடிச்சிருவோம். அவனுக்கு கல்யாணம் ஆனதான் உனக்கு கல்யாணம். ஏண்டா எப்ப கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்றியே, எப்பதான் பண்ணிக்க போற? அடையாம நீ வேற. படிவு அதுக்கு ஒரு நேரம் வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன். ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும் ஊழ விட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க. புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன? வனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க? சரி வயசை விடுங்க. பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாமா கேப்பீங்க? டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சுதா? டாக்டர் நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேமா. சாரி. என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. வாங்க. அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாயை தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அத சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. Thank you so much டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல வச்சுங்க. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டைல் சாப்பிடுறேன், ஈசோஃபிலியா இருக்கு, எட்ரசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க? 10 ஆம்பிசிலின், 10 பிகாசல்ஸ், 10 மெட்ராசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே? இங்கே ஏன் வந்த? போய் இல்ல. டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு. என்ன பண்ணுங்க? பீட்டா கார் டெய்லி ஒன்னு சாப்பிடுங்க. ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயி போச்சா? மே கம் இன் சார்? கம் இன். உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்தீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி. எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன்.
வெளிய போய் நடக்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல. மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல. எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, ஏங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏன்? இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். முயலுக்கு ஒண்ணும் வியாதி இருக்க மாதிரி தெரியலையே. வியாதி எல்லாம் ஒண்ணு இல்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் பாங்களே, இதுக்கு 4 கால் இருக்க எப்படின்னு. யோ, எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு வெளியே போயா. நமக்குனே வரானுங்க பாரு காலங்காத்தால. டாக்டர். ஓஹோ, நீங்களா? வாங்க, என்ன விஷயம்? என் நாய்க்கு ஆண் துணை வேணும் நீங்க சொன்ன அட்ரஸ்ல போய் பார்த்தேன். அதுக்கு ஆண் துணையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்? பின்ன என்ன டாக்டர், நாய் போடுற குட்டில 2 குட்டி வேணும்னு கேட்டாரு. தாயும் குட்டியும் பிரிக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. அது மட்டும் இல்ல டாக்டர், நானும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம ஆஞ்சநேயர் பக்தியா மாறிட போறேன். எதனால இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஒத்துமை, குடும்பம், அம்மா அப்பா இப்படிலாம் நினைக்கிற புருஷன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? நானும் என் முடிவை மாத்திக்குவேன் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா. வாங்க கிரிஜா, உங்களுக்காக தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே படிச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நோ, சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டர், நேத்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, ஒண்ணுத்தையுமே காணோம். நேத்து ராத்திரி டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க அப்ப மோகினி பிசாஸ் மாதிரியே இருந்தீங்க. பிசாசு மாதிரி இருந்தீங்க. என் நிலைமையை பாத்தீங்களா டாக்டர்? எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சாவடிச்சிருங்க டாக்டர். டோன்ட் வரி, நான் உங்களை கூடிய சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஆனா நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு மறைவெல்லாம் பதில் சொல்லணும். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா நேத்து ராத்திரி பீச்சுக்கு போன நீங்க பாட ஆரம்பிச்சீங்க. அந்த பாட்டுக்கு பதிலையும் எதிர்பார்த்தீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க யாரையாச்சும் காதலிக்கிறீங்களா? ஆமா டாக்டர், ஆனா அது ஒரு கற்பனை உருவம். கற்பனை உருவமா? என் வயசுள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே தனக்கு வரப்போற புருஷன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும். நானும் அந்த மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நாளாக அந்த கற்பனை உருவத்தையே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கற்பனை உருவம் யார் மாதிரி இருக்கும்? உங்களை மாதிரியே இருக்கும், ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும். சரி, நேத்து நீங்க பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?